சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு. நம்ம பருத்தி போட்டோம்னு சொன்னேன்ல, பருத்தி நல்லாவே முளைச்சிருச்சு. ஏன்னா வழக்கம் போல் ஒரு நல்ல மழை கிடச்சிச்சு நேற்று. இன்றைக்கி வெய்மை எப்படின்னு தெரியல, மேகமூட்டமாக இருக்குது. அப்படியே காற்றுல அடிச்சுட்டு போன மாதிரி ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணுறது, பருத்தி தவணி போட்டாச்சு. இது ஒட்டுப்பருத்தி, இது நாட்டுப்பருத்தி. இதில் தான் நம்ம நெல் போட்டிருந்தோம். இந்த வயலில் தான் நாட்டுப்பருத்தி போட்டிருக்கிறோம். இப்போ தான் நேற்று தான் களை வெட்டினோம். களை வெட்டி 2-3 மணி நேரத்துலேயே இது வந்துருச்சு, மழை வந்துருச்சு. ஆனால் கடைசி இந்த 2-2.5 பாத்தி மட்டும் மீதி பாக்கி கிடக்கு. அது மட்டும் அது ஒன்று வண்டி தான். அந்த கீழே வயல் இருக்குல்ல, மக்காச்சோளம் போட்டிருந்த மேலே வயல், அதில் சிறு பயிர் இல்லை கமம்புல் எதுவும் போடலாம்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே மழை வந்துருச்சு, என்ன அடிக்க முடியாது. பார்ப்போம், அடுத்து மழை எப்பவும் வருது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சா அடுத்து அதில் கமம்புல் போடுற மாதிரி தான் பிளான். கீழே கடைசி அந்த 1 ஏக்கரில் எள்ளு ஃபுல்லாக விதைச்சி விட்டுட்டேன் ஏற்கனவே. அதில் எள்ளு முதச்சு வந்துடும் அப்படின்னு நம்பிக்கிறது. அப்போ கண்டினியூஸாக ஏதாச்சும் ஒன்று மாறி சுழற்சி முறையில் பயிர் போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்களும் சுழற்சி முறையில் பயிர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் களையை கட்டுப்படுத்துறது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.